வந்துட்டு ரொம்ப ஃபேன்ஸ் ஃபேவரேட், எல்லாரும் அதிகமா எதிர்பார்க்கப்பட்டு ரொம்ப பல வருஷம் கழிச்சு ஆக்ஷனை கரெக்டா ஆக்ஷிருக்க ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த டீமை பத்தி தான் பேச போறோம். அன்பாக்ஸ் ஈவெண்ட் அது இதுன்ட்டு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க. கேப்டனை வந்துட்டு ரிவீல் பண்ணது அது இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ரெடியா இருக்காங்க. இந்த வருஷம் வந்துட்டு கண்டிப்பா கப் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் என்று பாசமாக அழைக்கப்படும் ஆர்சிபியை பத்தி தான் இப்போ நம்ம கவர் பண்ண போறோம். ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபேவரட் டீம் தான் ஆர்சிபி. இந்த வருஷம் தான், இந்த டேட் தான் லாஸ்ட் இயர் வந்துட்டு அங்க WPL கப் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். கரகோஷம் வந்துட்டு வின்ன பொழந்துச்சு. அவ்வளோ செலிப்ரேஷன். நான் இருந்த ஏரியாலாம் வந்துட்டு அப்படியே கொடியை தூக்கிக்கிட்டு கத்திக்கிட்டு அப்படி ஆச்சா ஊச்சான்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கப் வாங்கின சந்தோஷத்துல. ஸோ கண்டிப்பா அதே ஜோஷோட அடுத்த அதே வருஷம் கப் வாங்கிடுவாங்கன்ட்டு ஒரு மிராக்குலஸ் கம்பேக் எல்லாம் நிகழ்த்தினாங்க. பட் ஒன்றும் பண்ண முடியல அந்த சீசன். ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் கண்டிப்பா ஒரு நல்ல சீசனா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா ஆக்ஷன்ல வந்துட்டு நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட்டுமே கொஞ்சம் வைஸா திங்க் பண்ணிருக்காங்க. வித் தினேஷ் கார்த்திகை வந்துட்டு ஆக்ஷன் டேபிள் உட்கார வச்சு அவரோட வாய்ஸை கொஞ்சம் இது பண்ணது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் பாக்குற வரைக்கும் டீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி செட்டில்டா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு இப்பவே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டாப் 4ல ஒரு பிளேஸ்ல கண்டிப்பா வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரேவந்த் ப்ரோட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரேவந்த் ப்ரோ வந்துட்டு ஒரு அட்ரண்ட் கோலி ஃபேன். ஸோ அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ரேவந்த் ப்ரோ சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த ஆர்சிபி ஸ்குவாடு, என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி ஸ்குவாடு பார்க்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் என்னன்னா, இது வந்து 18th IPL எடிஷன். விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18. இந்த வருஷமும் ஆர்சிபி கப்பு ஜெயிக்கலன்னு வைங்க, தோக்கறதுல குருசாமி ஆயிடுவாங்க. ஏன்னா 18 வருஷமா ஜெயிக்காத கணக்காயிடும். சோ அதனால இது பயங்கரமான ஒரு நம்பர். நீங்க தாக்கப்படுவீங்க, ரெடியா இருந்துக்கங்க. உங்க இன்ஸ்டா அக்கௌண்ட்ல உங்க கமெண்ட்ஸ் கீழே எல்லாம் வந்துட்டு ரெடியா இருக்காங்க. இப்பவே உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறேன் நானு. என்ன பண்ணட்டும், ஆனா இப்படிதான் நடக்கும். ஏன்னா 18வது வருஷம் கோலியோட ஜெர்சி நம்பர் 18. இந்த வருஷம் ஜெயிக்கிறதா குருசாமி ஆகி 18 வருஷம் ஆர்சிபி கப்பு ஜெயிக்கலன்ற ஒரு ரெக்கார்டோட தான் அவங்க கண்டிப்பா முடிப்பாங்க. குவாலிஃபை ஆயிடுவாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் தினேஷ் கார்த்திக் வந்து பல ஆல்மோஸ்ட் 17 விளையாண்ட ஒரு பிளேயர் வந்து ஆக்ஷன் டேபிள் உட்கார வைக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா அவருக்கு தெரியும், லைக் நிறைய பிளேயர்ஸ் எகேன்ஸ்டாவும் விளையாண்டுருப்பாரு, நிறைய பிளேயர்ஸ் கூட விளையாண்டுருப்பாருனால. ஸோ விக்கெட் கீப்பரா இருந்து லைக் நிறைய பிளேயர்ஸ் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்கிறதுனால அவரோட இதுல வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ போக ரிவ்யூ பண்ணுவேன். ரைட், கிஷோர் ப்ரோ சொல்லுங்க, ஆர்சிபி எப்படி இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க? ஈசாலா கப் இல்ல டீசன்ட் ஆப்ஷன், கண்டிப்பா பிளே ஆஃப் நான் அதுக்கு ரேங்க் கொடுப்பேன், ரேட் பண்ணுவேன். பட் கப் கிடைக்குமா அதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படணும். ஆல்ரெடி டாப் இருக்காங்க, பெரிய டீம் இருக்காங்க. ஏன்னா இப்போ அப்படியே பிளேயிங் லெவல்ஸ் கூட நான் அப்படியே கூட போயிடுறேன். என்னன்னா நான் எப்பவுமே பேசுற விஷயம் தான், கண்டிப்பா அடி வாங்கணும், கொஞ்சமாச்சு மிஸ்டேக்ஸ் பார்க்கணும் அப்படின்றப்போ இந்த டீம்ல இப்ப நான் பிளேயிங் லெவல் சொன்னா அப்படியே சொல்லின்னு வரேன். கோலி, பிலிப் சால்ட், ரஜத் பட்டிடார், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, குணால் பாண்டியா, எய்டர் பெத்தல் இல்ல டிம் டேவிட், யாரு பெட்டரா இருக்காங்க அப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்வப்னில் சிங், ஏசல்வுட், புவனேஸ்வர், எஸ்டயால், அப்புறம் இம்பாக்ட் சப்ல படிக்கலை யூஸ் பண்ணிக்கலாம், ரசிக் தாரை யூஸ் பண்ணிக்கலாம், சுயேஷ் சர்மா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 11 ஏசல்வுட் சொன்னேன். ஏசல்வுட் ஆக்சுவலி இன்ஜுரி நினைக்கிறேன், தெரியல கன்ஃபார்மா தெரியல. நியூஸ் வந்துட்டாரா? சரி, ஓகே. அப்போ நான் மேனேஜ்மென்ட்ல பேசிக்கிறேன். ஓகே, மேனேஜ்மென்ட்ல யாரு? லுங்கி இங்கிடி கூட பேசிக்கிறீங்களா? மேனேஜ்மென்ட்ல லுங்கி இங்கிடியோட பேசிக்கிறீங்களா? ஓகே ஓகே, வரேன் அதுக்கு வரேன். சோ இந்த 11 பேர்ல ஆல்மோஸ்ட் 8 பிளேயர்ஸ் வந்து அடி வெல்த் வாங்கியிருக்காங்க. அவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க, அவ்வளவு அசிங்கம், அவ்வளவு அவமானம் எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. பிக் பிளேயர்ஸ் ஆனா ப்ரூவ் பண்ணல. பிக் பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆயிட்டாங்க. பிக் பிளேயர்ஸ் ஏதோ ஒரு சீசன் சரியா பண்ணனால டியூக்கே வெளியே போட்டாங்க. பேஜ் குணால் பாண்டியா எடுக்கலாம், புவனேஸ்வர் எடுக்கலாம். சோ அந்த மாதிரி அடி வாங்கி எஸ்டேல் எடுக்கலாம். அந்த மாதிரி அடி வாங்கி நொந்து நூல்ஸ் ஆன ஒரு டீமை எடுத்துட்டு வந்து நாங்க உங்களை பேக் பண்றோம்டா இந்த மாதிரி பண்ணுவாங்களா நான் எதிரே பார்க்கல. அந்த விஷயத்த பேங்கிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கே ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஓகே, ஏதோ நீங்க பண்ண போறீங்க, அது இந்த வருஷம் பண்ணலனாலும் உங்களுக்கு 3 வருஷம் டைம் இருக்கு, அந்த 3 வருஷத்துல ஏதோ ஒரு வருஷம் பண்ணுவீங்கன்னு தெரியுது. நல்ல டீம், டீசனான டீம். கண்டிப்பா கம்மி ஸ்கோர் அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க, அதிக ஸ்கோர் அடிச்சா ஆப்போசிட் அடிச்சாலும் சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு குவாலிட்டியான டீமா தான் இருக்காங்க. ஓகே, நானுமே அதான் சொல்லுவேன். ஆர்சிபி வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு
ரொம்ப சூஸியா கரெக்டா யாரெல்லாம் எடுக்கணுமோ அவங்கள மாதிரி எடுத்தாங்க. ஒரு ஃபெயில்டு பிளேயர்ஸ்க்கு எடுத்து அவங்க நாங்க பேக் பண்றோம், கிஷோர் ப்ரோ சொன்ன மாதிரி கரெக்டா நாங்க பேக் பண்றோம், நீ நல்லா பண்ணு இந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டீமே ஒரு மாதிரி செட்டில்டா தான் இருக்கு, லைக் ஒரு மாதிரி நல்லா தான் எடுத்திருக்காங்க. நம்ம ரேவந்த் கிட்ட போவோம், அவரோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு கேட்டு அடுத்து நான் சொல்றேன். ரேவந்த் சொல்லுங்க, உங்க பிளேயிங் லெவன் என்ன? சால்ட் ஓப்பனிங்கா இல்ல தேவதத் படிக்கலா? ஓப்பனிங் விராட் கோலி ஓப்பனிங், ரஜத் பட்டிதார் ஒன் டவுன். ஸோ அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், எஸ் தயால், வேற யார் இருக்கா? டிம் டேவிட் விட்டீங்க. சாரி, டிம் டேவிட், சுயேஷ் சர்மா லெக் ஸ்பின்னர். சாரி சுயாஷ் ஷாய். அதுக்கப்புறம் வந்து ஸ்வப்னில். இம்பாக்ட் பிளேயர் வந்து இம்பாக்ட் பிளேயர் ஸ்வப்னில் சிங். ஏன்னா நானுமே அதான் சொல்லுங்க. இல்ல இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பிட்வீன் ஸ்வப்னில் சிங் அண்ட் குருணால் பாண்டியாக்கு வந்து சரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவங்க 2 பேருக்கு ஏதோ லோக்கல் டோர்னமெண்ட் கூட 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை எல்லாம் கூட பேசி கேள்விப்பட்டேன் நானு. அதனால அவர் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஸ்வப்னில் சிங் வந்து லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் ஆஃப் ஆர்சிபி மேட்சஸ்ல வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் பயங்கரமா இருந்துச்சு பவர் பிளேல. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்த அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. மற்றபடி பிளேயிங் லெவல் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் சரி ஐபிஎல்லும் சரி பால் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் சரியா மாட்டவே இல்லை. அவரு 35 பால் அவருக்கு நல்லா மாட்டிடுச்சுன்னா 75 கன்ஃபார்ம், அதுல அவுட்டே கிடையாது. 70ல இருந்து 85 வரைக்கும் அடிப்பாரு. ஆனா அந்த மாதிரி அவரு பயங்கரமா விளையாண்டு நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயோ இல்ல ஒரு லாஸ்ட் சீசன் பஞ்சாப் கிங்ஸ்க்கோ நான் பாக்கல. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். 2வது, ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பின் அட்டாக் இல்ல. குருணால் பாண்டியா வந்து எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, அவர் எக்கானமி ரேட் எடுத்து பாருங்க, 6 வரைக்கும் தான் போடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில இம்பார்ட்டன்டான மேட்சஸ்ல வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து விக்கெட் தேவை. எஸ்பெஷலி மிடில் ஓவர்ஸ்ல வந்து விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னர் தேவை. கண்ட்ரோலும் பண்ணணும், விக்கெட்ஸ் எடுக்கணும், அந்த ஸ்பின்னர் தேவை. அது வந்து அவங்கள்ட்ட இல்ல. 2வது, சுயாஷ் சர்மா வந்து ஒரு பேக் லைன் ஸ்பின்னரா ஒரு வருண் அண்டர்பி இவங்க சுனில் நாராயணும் வருண் சக்கரவர்த்தி லீக் இருக்கும்போது இவருக்கு வந்து ப்ரெஷர் கம்மியா இருந்தது, இவங்க நல்லா டெலிவர் பண்ணாரு. சோ இதுல வந்து ஒரு லீக் ஸ்பின்னரா இருக்கிற பட்சத்துல அவர் எப்படி அவர் பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா ஆர்சிபில சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரு 7 மேட்ச் விளையாட போறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அங்க அந்த கிரவுண்ட்லாம் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் பவுலர்ஸ்க்கு. இந்த ஒரு 2 இடத்துல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3 பிளேயர்ஸோட ஃபார்ம் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குரூஷியலா இருக்குமோன்னு தோணுது. எஸ்பெஷலி மிடில் ஓவர்ஸ்ல எனக்கு 12 ஓவர்லயே ஒரு 3 விக்கெட் விழுந்துட்டாங்க. ஒரு 8 ஓவர் அவர் விளையாடணும், இல்ல 8 ஓவர்லயே 3 விக்கெட் விழுந்து இவர் வந்துட்டு ஒரு 12 ஓவர் லீட் பண்ணிட்டு ஃபுல் இன்னிங்ஸ் விளையாடணும்னா எப்படி விளையாட போறாருன்றதுனால தெரியல. மற்றபடி இது நல்ல டீசென்டான ஸ்குவாட் தான். ஆக்சுவலா எனக்குமே வந்துட்டு இது வந்துட்டு நல்ல ஒரு ஸ்குவாட் தான். ஏன்னா வந்துட்டு இவங்க என்னன்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் ப்ராப்பரா வச்சிருக்காங்க. ஒரு டிம் டேவிட் இல்லைன்னா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஜேக்கப் பெத்தல் இருக்காரு, லியம் லிவிங்ஸ்டன் இல்லைன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காரு. அந்த இது மட்டும் பாருங்க, கான்ட்ரிபியூஷன் மட்டும் பாருங்க. வித் பேட் வித் பால் ரெண்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் லியம் லிவிங்ஸ்டனும் 6 அடிப்பாரு, ரொமாரியோ ஷெப்பர்டும் 6 அடிப்பாரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் 30 ரன் கொடுப்பாரு. 30 ரன் கொடுப்பாரு. நான் பேட்டிங்காக தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், லைக் அந்த ஹிட்டிங்காக வச்சிருக்காங்கன்னு தான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா இல்ல வித் பால் வந்து கண்டிப்பா நினைச்சு போவாரு. பயங்கரமா எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு. லாஸ்ட் டைம் மும்பை இந்தியன்ஸ்க்கு அவரால் ஒரு மேட்ச் தோத்தான்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க வந்துட்டு 5th பவுலிங் ஆப்ஷனால ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் வச்சுக்கவே கூடாது. 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு 6th or 7th வேற வழி இல்லைன்னா கொடுக்குற மாதிரி தான் வச்சுக்கணும். ஒரு ஓவர் தள்ளுறதுக்கு தான் கொடுக்கணுமே தவிர நீங்க உட்காந்து 4 ஓவர்லாம் போட விட்டீங்கன்னா அவர் 60 ரன் தான் கொடுப்பாரு. அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா பேட்டிங்காக வச்சிருக்காங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் பெரிய 6 அடிப்பாரு. சின்னசுவாமி ஸ்டேடியத்துல அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய வேணும். இப்ப சால்ட்டா இருக்கட்டும், லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், டிம் டேவிடா இருக்கட்டும், இவங்களால வந்துட்டு நினைச்சப்ப 6 அடிக்க முடியும் சின்னசுவாமி ஸ்டேடியத்துல. வேற ஒரு ரஜத் பட்டிதார்னாலயோ ஜிதேஷ் சர்மானாலயோ அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா அடிக்க முடியாது. ஒரு லூஸ் பால் போட்டு அடிப்பாங்க. நான் எதுவும் நத்திங் அகேன்ஸ்ட் தெம், பட் they have the ability to hit big sixes. அதனாலதான் வந்துட்டு அவங்களை ட்ரஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். மோரார்லெஸ் எனக்குமே டீம் சேம் தான். குருணால் பாண்டியா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்தப்போ அவர் தான் லீட் ஸ்பின்னரா இருந்தார். ரவி பிஷ்னா லீட் ஸ்பின்னர் கிடையாது. அந்த ஸ்பின் அட்டாக் வந்துட்டு லீட் பண்ணது வந்து குருணால் பாண்டியா தான். ஸோ அதனால அவர் கண்டிப்பா நல்லா போடுவாரு. அண்ட் மோரார்லெஸ் அவரோட பேட்டிங்கும் கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த மாதிரி ஏரியாஸ்ல லைக் என்ன சொல்றது, ஒரு
சின்னசுவாமி ஸ்டேடியத்துல வந்து அந்த லெக் சைட் பவுண்டரிஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். லைக் இதுல ஆடும்போது இந்த சைடு பெவிலியன் எண்டோ சம்திங் இந்த சைடு எண்ட் ஆடும்போது சின்னதா இருக்கும். ஸோ அதனால அந்த பக்கம் ஒரு நல்லா 6 அடிக்கலாம். அண்ட் மோரார்லெஸ் என்ன சொல்றது, டெத் பவுலிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புவனேஸ்வர் குமார் கண்டிப்பா நல்லா போடுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு சின்னசுவாமி ஸ்டேடியத்துல ஆடுறீங்கன்னா 180 190 பிளஸ் 220 வரைக்கும் சேஸ் பண்ணலாம், 240 வரைக்குமே சேஸ் பண்ணலாம். பட் ரியலிஸ்டிக்கா பார்த்தா 220 வரைக்கும் சேஸ் பண்ணலாம். ஸோ அதனால டெத் பவுலிங் இன்னும் எதுவுமே சொல்ல முடியாது. பட் அவுட்டர் இப்போ வந்துட்டு ஒரு லக்னோ மாதிரி ஒரு விக்கெட்ல போய் ஆடுறாங்க, சிஎஸ்கே மாதிரி சேப்பாக்ல வந்துட்டு ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு பவுலிங் வந்துட்டு இந்த பவுலிங் கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். ஒரு ரஷிக் தாரா இருக்கட்டும், சுயா சர்மாவா இருக்கட்டும், யஷ் தயாலா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு லைக் மோரார்லெஸ் கொஞ்சம் வந்துட்டு லைக் என்ன சொல்றது, அந்த விக்கெட்ஸ்க்கு வந்துட்டு இதுவாங்க. ஸோ சின்னசுவாமி இல்லாம வெளியில ஒரு 2-3 மேட்சஸ் வின் பண்ணாங்கன்னா மேபி பிளே ஆஃப்ஸ் கூட போகலாம். இப்ப திரும்ப நான் வந்துட்டு கிஷோர் ப்ரோட்டே வரேன். லாஸ்ட் செக்மெண்ட் இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிடுவோம். ஸோ சொல்லுங்க கிஷோர் ப்ரோ, டாப் 4-ஆ டாப் 2-ஆ? டீம் மேனேஜ்மெண்டே பேசல, டீம் மேனேஜ்மெண்ட் என்னன்னா இந்த டீம்ல ஒரு பயங்கரமான விஷயம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. லிவிங்ஸ்டன், நீங்க சொல்ல மாதிரி லிவிங்ஸ்டன், பெட்டல், டிம் டேவிட், ரமோரே ஷெப்பர்ட் 4 பேரும் பிக் கன்ஸ் இல்ல. சும்மா பேச்சுக்கு சொல்றேன். அவரை ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க, சும்மா ஆண்ட்ரூ ரசல் சொல்றேன். சப்போஸ் ஆண்ட்ரூ ரசல் எடுத்திருந்தாங்கன்னா அவருக்கு இவங்க 3 பேர் ரீப்ளேஸ்மெண்டா? வாய்ப்பே இல்ல, அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இல்லவே இல்ல. ஆனா இந்த ஆண்டமா இல்ல, 4 பேர்ல நீ யாரும் யூஸ் பண்ணிக்கோ. லிவிங்ஸ்டன் யூஸ் பண்ணாலும் ஓகே, பெட்டல் யூஸ் பண்ணாலும் ஓகே, டிம் டேவிட் யூஸ் பண்ணாலும் ஓகே, ரமேஷ் ஷெப்பர்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஏன்னா 4 பேருமே இங்க ப்ரூவ் பண்ணல ஐபிஎல்ல, அவங்க ஊருக்கு பண்ணிருக்காங்க எல்லாம் அப்புறமா. சோ அங்க பிரச்சனை இருக்காது. இப்ப பவுலிங் அப்படியே வந்தா ஹேசல்வுட், நோவான் துஷாரா, லுங்கி நெகிரி. ஹேசல்வுட் இன்ஜுரி ஆனா நெகிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா துஷாரா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அங்கேயும் அந்த பிரச்சனை வரல. ஏன்னா 3 பேருமே அவ்வளவு பிக் பவுலர்ஸ் இல்ல. கம்பேர் பண்ண போற இது மிச்சல் ஸ்டார்க் சொல்றேன். மிச்சல் ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்மெண்டா ஹேசல்வுட் இல்ல நெகிரியா இல்ல துஷாராவா கேட்கலாம். இங்க அதுவும் பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரிதான் யஷ் தயாலா, ரசிக் தாரா. இந்தியா டெட் பவுலிங் அந்த இஷ்யூ வரல. நான் நட்ராஜன் இருக்காங்களா இல்ல பும்ரா இருக்காங்களா, அப்போ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இவங்களை சொன்னா அப்ப காண்டாவாங்க. சோ இந்த டீம்ல எந்த பிரச்சனையுமே வராது. யார வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு ஒரு மேட்ச் எல்லாரும் டிராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரைட் டு மேட்ச் வச்சுட்டு இருக்காங்க. பட் பிக் நேம்ஸ் இல்ல, அவங்க எல்லாம் பிக் நேம்ஸ் நம்ம ஐபிஎல் ப்ரூவ் பண்ணாம இருக்காங்க. அதுதான் அது இந்த வருஷமோ இல்ல வர 2 வருஷத்துல ப்ரூவ் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்பயும் பண்ணலன்னா அங்க இருக்க மேனேஜ்மெண்ட்டோ இல்ல கோச்சோ இல்ல அங்க இருக்க பிளேயர்ஸ்க்கு ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏதோ இருக்கிறனால அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லணும். அதனால எங்கேயுமே எனக்கு கன்சர்னாவே தெரியல. சப்போஸ் டாப் 3 கொஞ்சம் டாப் 3 மட்டும் நின்ட்டாங்கன்னா அதுக்கு மிச்ச பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பே கிடைக்காது. அது எல்லாருக்குமே தெரியும். சால்ட், பட்டிடாரு, கோலி நின்ட்டாங்கன்னா அவங்களுக்கு கோலி சொல்லவே வேணாம், 20 ஓவர் ஆட்டு வந்துருவாங்க. பின்னாடி வரவங்க யாருமே ஆட வேணாம், கோலி மட்டும் வந்து போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டாப் 4 பேட்ஸ்மேன்ஸ் எப்படி பிளே பண்ண போறாங்க அப்படின்னு பொறுத்துதான். ஆனா இதுக்கும் போயிடுறேன், ஸ்பாட்டுக்கும் போயிடுறேன். நான் கன்ஃபார்மா 3rd பிளேஸ் கொடுக்குறேன், பெங்களூர் 3rd பிளேஸ். ஓகே, பெங்களூர் வந்துட்டு எலிமினேட்டர் ஆட போறாங்க அப்படின்னு கிஷோர் ப்ரோ சொல்லிட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? குவாலிஃபயர் 1 ஆடுவாங்களா இல்ல எலிமினேட்டர் ஆடுவாங்களா ரேவந்த்? எனக்கு தெரிஞ்சு அவங்க குவாலிஃபை ஆகக்கூடாதுன்னு. நீங்க குவாலிஃபை ஆகக்கூடாது நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது, என்ன அனலைஸ் பண்ணி சொல்லுங்க கரெக்டா. முடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்பின் அட்டாக் வந்து ரொம்ப சுமாரா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவா போவாரு. சோ தெரிஞ்சு 6வது பிளேஸ் தான் முடிப்பாங்க. ரைட்டு, என்ன கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு டாப் 4 கண்டிப்பா கன்ஃபார்ம் போயிருவாங்க. டாப் 2ல முடிய கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த சைடு வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப டெட்லியா இருக்கு. ரேவந்த் ப்ரோ வந்துட்டு May 18 மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் போன வருஷம் May 18 மனசுல வச்சுட்டு கொஞ்சம் 6th முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு போல. பட் கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, இந்த டீம் குவாலிஃபை ஆகல அப்படின்னா அது காரணம் ஆர்சிபியா மட்டும்தான் இருக்கும். நான் அவங்களே வந்துட்டு இல்லடா வேணாண்டா நாங்க கிளம்புறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போனாதான் உண்டே தவிர்த்து மத்தபடி எனக்கு எதுவும் இந்த டீம்ல தெரியல. ஸ்ட்ரைட்டாவே நானுமே வந்துட்டு டாப் 4 தான் கொடுக்குறேன். ஸோ அதனால அதான் என்னோட தாட்டும். ஸோ வித் தட் நோட் வந்துட்டு நாங்க அந்த வீடியோ செக்மெண்ட்டை முடிச்சுக்கிறோம். ஸோ அடுத்து எக்ஸைட்டிங் 2 சீசன்ஸ் 2 months காத்துக்கிட்டு இருக்க ஐபிஎல் சீசன் வரப்போகுது. ஸோ கண்டிப்பா உங்க பிடிச்ச டீம்
ஃபேவரட் டீம் பத்தி மேட்ச் ரிவ்யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எம்சிஜிசி பிலீவர் பேக்கை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை அன்லாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு 2 மேட்ச்க்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச டீம், உங்க ஃபேவரட் டீமோட மேட்ச்க்கு வந்துட்டு பெஸ்ட் பேனலிஸ்ட் ஆன ரேவந்த் ப்ரோடையோ இல்ல கிஷோர் ப்ரோடையோ இல்ல விக்கி ப்ரோடையோ பிரசாத் ப்ரோடையோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு மேட்ச் ரிவ்யூ பண்ணலாம். ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் வீடியோஸ் எடுத்து அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்னும் எல்எஸ்ஜிக்குலாம் என்ன ரேட்டிங் கொடுப்பாரு கிஷோர் ப்ரோன்னு வெயிட் பண்ணி நானும் உங்களை மாதிரி காத்துட்டு இருக்கேன். ஏதாவது நாங்க மிஸ் பண்ணியிருந்தோம்னா இல்ல உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்தா அதையும் கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. In that note, me, Revan bro and Kishore bro signing off. Have a good day, guys. Bye bye.